வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இன்றைக்கு ஜோதிட விதிகள் 7ல கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எனக்கு ஜோசியத்தில் என்ன தெரியும் அப்படின்றத சொல்றேன். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஹானஸ்டாவே இருக்கலாம். ஓகேங்களா? கீழேருந்து வரலாம். சரி, முதலாவது கேள்வி. சக்தி 1988 மிதுன லக்னம் கன்னி ராசியாக இருந்து குரு 9ல் இருக்கும் நிலையில் குரு தசையில் தனது பாதக மாரகரோடு பலன் குரு தசையில் தனது பாதக மாரக கெடு பலன்களை தந்தைக்கு தருமா அல்லது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை தருமா அல்லது குரு 9ல் இருக்க வெறும் நல்ல பலன் தருமா? குரு யார் சேர்க்கையும் பார்வையும் இல்லை. சரி, மிதுன லக்னமாகி கன்னி ராசியாக இருந்து குரு 9ல் இருக்காரு. அதாவது மிதுன லக்னமா இருக்கீங்க, இது உங்க ஜாதகம் தான் போல இருக்கு. மிதுன லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா குரு 9ல கும்பத்துல இருக்காரு அப்படின்னு அர்த்தம். கும்பத்துல இருக்கக்கூடிய குருவுக்கு இயல்பாக லக்னத்தை தொடர்பு கொள்வாரு, 9ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்வாரு, 3 இந்த பாவகம் 5ஆம் பாவகம். அதாவது ஒரு ஜாதகத்தை வலிமைப்படுத்தக்கூடிய அமைப்புகளை இந்த அமைப்பு 1, 5, 9வது பாவகங்களை குரு வந்து தொடர்பு கொண்டுறாரு, வலுத்து ஸ்ட்ராங்கா பண்ணிடுறாரு. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, குரு தனது தசையில் மாரக கெடு பலன்களை தருமா அல்லது குடும்ப வாழ்க்கையை பிரச்சனை தருமா? ஏங்க சரி, இந்த கேள்விக்கு உங்களுக்கு குரு தசை வரப்போகுது போல. குரு தசை ஒரு ஜாதகத்துல இந்த மாரகம் பாதக அமைப்புகளை குரு செய்யணும் அப்படின்னா, ஒரு ஒரு பிளானட் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரு மாதிரியான அமைப்புகள்ல, இதுல குரு வந்து கேந்திராதிபதியா வேற வருவாரு மிதுன கன்னி லக்னங்களுக்கு. அப்ப இந்த அமைப்புகள்ல அவர் அந்த பாவகத்தோடு தொடர்புல இருக்கும் பொழுது மட்டும்தானுங்க கெடுபலன் செய்வாரு. ஓகே, இந்த இடத்துல கேந்திராதிபதியும் சரி மாரக அதிபதிகளும் சரி இங்க அதிக சுப ஒளி பெறும் பொழுது, இதுவே ஓகே, இந்த கேள்விக்கு வந்து பதில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சரி, இதுவே ஒரு ஆவணி அவிட்டம் மாதிரியான ஒரு காலகட்டமா இருக்கட்டும். இதே இடத்துல குரு 9ல இருக்கிறாருன்னு, ஆனா நீங்க சொல்லிட்டீங்க குரு யாரோடையும் சேரலன்னு. நான் வந்து இந்த பலத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக சொல்றேன். ஆவணி அவிட்டம் மாதிரியான அமைப்புகள்ல குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறாங்க. இந்த அமைப்புகள்ல தந்தை கெடுவார். ஏன் அப்படின்னா அதிக ஒளி இருக்கக்கூடிய இடம் உங்க கண்ணுல 1000 வாட் ஸ்பாட்லைட் நான் எடுத்துட்டு வந்து அடிக்கிறேன், என்ன ஆகும்? கண்ணே தெரியாம போயிரும்ல, பிளர் ஆயிருவீங்கல்ல. இதே நிலையில அந்த பாவகம் இருக்கும், அதிக ஒளியால் அந்த பாவகம் கெடும். ஓகேங்களா? அதே நேரத்துல குரு மட்டும் தனிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு குரு தசையில குழந்தைகளால கௌரவத்தை கொடுக்க போறாரு, உங்களுக்கு நல்ல அந்தஸ்தை கொடுக்க போறாரு. நீங்களே பிறர் பார்க்க கௌரவம் மாதிரியான அமைப்புல இருக்கீங்க. லக்னாதிபதியும் 5ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, புதன் 5ல வந்து அமர்ந்துட்டாரு. அருமையான யோக ஜாதகமாச்சுங்க. அருமையான வாழ்க்கையை குரு தசையில வாழ போறீங்க அப்படின்னு வந்துருமே, பாக்கியங்களை அனுபவிக்க போறீங்கன்னு வந்துருமே. இயற்கை சுபர் எப்போதுமே 5, 9 இடங்கள்ல இருந்தாருன்னா லக்னத்தோட தொடர்புல வருவாரு. லக்னத்தோடு தொடர்புல குரு வரார், லக்னத்தில் சுபர் இருக்காருன்னா நீங்கள் தெளிவடைவீங்க, ஆரோக்கியம் மாதிரியான விஷயங்கள் மீளும், லக்னம் பலம் பெறும், உங்கள் உடல் பலம் பெறும். 60 வயசா இருந்தா கூட குரு தசை உங்களை கௌரவம் அந்தஸ்து மத்தவங்க முன்னுக்கு ஒரு மாதிரியான உங்களை பிறருக்கு உயர்வு. குருனா யாருங்க? ஒரு அந்தஸ்து உடையவர், ஒரு உயர்வுல இருக்கிறவர்ல, அந்த மாதிரியான தன்மையை தரும். கண்டிப்பா இந்த மாரகம் பாதகம் விஷயத்த குரு செய்ய மாட்டார். ஓகேங்களா? மாரகாதிபதி பாதகாதிபதி அந்த வீட்டின் அமைப்புகள்ல தொடர்போடு இருக்கிற பட்சத்துல தான் பண்ணுவாரு. ஓகேங்களா? உபய லக்னங்களுக்கு நீங்க பாருங்க 2, 7 அமைப்பு 11ஆம் அமைப்பு தான் வரும். இங்க அந்த விஷயங்கள் இல்லை, குழம்ப வேணாம். இந்த குரு தசை வரும் பொழுது புதனின் வலிமைக்கேற்ப நல்ல பலன்கள் ஜாஸ்தியாவே இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக மலர் ஏமிலி. ஓகே, ஹலோ வணக்கம். ஐ நீட் டு கன்ஃபார்ம் வாட் இஸ் கரெக்ட் ராசி ஃபார் மை டாட்டரா. எங்க இதை இங்கே தான் கேட்பீங்களா? அஸ்ட்ராலஜர் சேட் மகரம். சரி, இது அந்த இந்த பிரச்சனையா இருக்குங்க. என்னங்க நீங்க சரி, நீங்க இது கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறீங்க அப்படின்றனால ஆக்சுவலாக அந்த பிளான்ல இல்லை, கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறீங்க அப்படின்னா 15/4/2001 இது கூடவா ஜோதிட விதியில இருந்து கேட்பீங்க? 15/4/2001 ஏப்ரல் 2001 7:47 சாரி 7:47. இது டைம் வேற திரும்ப செக் பண்ணிக்கிறேன், மாற்றி போட்டுட்டேன்னா அப்புறம் தலைவலி ஆயிரும். பிஎம் ஜேபியில் பிறந்திருக்கீங்க. ஜேபி ஜோஹோ ஐ பின்னாங்க போட்டுட்டேன். ஜோஹோ பாரு
சரி, ஓகே. கேள்வி என்னது? மகரம்னு சொல்லி ரீசன்ட்லி அஸ்ட்ராலஜர் சேட் தனுசு. அப்ப நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. 15 15 ஏப்ரல் 2001 15 ஏப்ரல் 2001 7:47 PM. ஓகே. உத்திராடம் முதல் பாதம். தனுசு ராசி தானே? ஆமா, தனுசு ராசி. பிறந்த இடத்துல இருந்து தள்ளி இருந்து அருமையான யோகங்களை அனுபவிக்கிற ஜாதகம், நல்ல வலிமையான ஜாதகம், லக்னாதிபதி உச்சம், லக்னத்தை சுபர் தொடர்பு கொள்ளலனாலும் பரவாயில்ல. பௌர்ணமி அமைப்புல இருந்து அப்பதான் விலகுன சந்திரன் இங்க மங்கள யோகத்துல, குரு சனி சுபத்துவம் சொல்லி வலுத்து இருக்கிற ஜாதகம் தனுசு ராசி தாங்க. சரிங்களா? சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். வணக்கம். ஒருவருக்கு எதன் அடிப்படையில் பிறக்கும் பொழுதில் நாக்கில் மச்சம்? ஐயங்க, அந்த நாக்குல மச்சம் இருக்கிறவங்க, அந்த பிறந்த சாபத்தை சொல்றவங்க, அதுக்கெல்லாம் வேற யூடியூப் சேனல் இருக்காங்க, நீங்க அங்க போங்க. இந்த நாக்குல மச்சம் இருக்கு, மூக்குல மச்சம் இருக்கு, இந்த கதைக்கெல்லாம் நம்ம வரல. சரிங்களா? பட்னா பிரேம், சாரி. ஓகேங்களா? நீங்க தவறான ஒரு இடத்த ரீச் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நாக்கில் மச்சம், அந்த மச்சம் இந்த செக்ஷன் இல்லைங்க. சரிங்களா? இப்ப அடுத்தது யூசர் ULAJZ7VD8Y D8I. ஓகே. வணக்கம் அண்ணன். 8ஆம் இடம் தசை நடந்து 11ஆம் புக்தி நடந்தால் ரிக்கவர் கிடைக்குமா? லக்னத்தை பேஸ் பண்ணீங்க. இப்போ நேத்து ஒரு சம்பவம் என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க, ஏன்னா இப்பதானே நான் ஒரு 2 இயர்ஸா ஜாதகம் பார்க்குறேன். அப்ப அதனோட ஃபீட்பேக்லாம் இப்பதான் வர ஆரம்பிக்குதா. நேத்து ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்குறப்ப ரொம்ப மனசு நல்லா இருந்துச்சு. டேய் எப்படிரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் எனக்குள்ள. எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மாதிரி சிஐ மாதிரியான ஒரு இஷ்யூ வந்துருச்சு. ஓகேங்களா? அது ரேர்னு வேற சொன்னாங்க அவங்க. அப்ப இந்த அமைப்புகள்ல இருக்கிற ஒருத்தவங்கள இல்லைங்க இங்க பிரச்சனையே இல்லை அப்படின்னு நான் சொன்னதுக்கு முதல் காரணம் என்னன்னா, லக்னம் வலுத்து இருந்துச்சு, லக்னாதிபதி வலுத்து இருந்தாரு. ஓகேங்களா? அவங்களுக்கு வயசு இப்பதான் ஒரு 42 43. அப்ப லக்னாதிபதி வலுத்தவங்க 40-50 வயசுக்கு எல்லாம் இறந்து போக மாட்டாங்க. 60-65 வயசுக்கு மேலதான் லக்னாதிபதி கெட்டவர்கள் தாங்க அல்பாயுஸ்ல போவாங்க. அப்ப இதை நீங்க பார்க்கணும்னா முதல்ல உங்களோட 8ஆம் அதிபதியும் 8ஆம் இடமும் எப்படி இருக்கு, முதல்ல உங்களோட லக்னாதிபதியும் லக்னமும் எப்படி இருக்கு, அதுக்கு பிறகு 8ஆம் இடத்துல கொடூரமான பிளானட்டே வரட்டுமே, சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வந்துரும். சரிங்களா? சரி, உங்களோட கேள்வி எனக்கு புரியுது. 8ஆம் இடம் தசை நடந்து 11ஆம் இடம் புக்தி வந்தா ரிகவர் கிடைக்குமான்னு. 6க்கு தாங்க 8. ஓகே. இப்ப 8ஆம் இடத்துல இருந்து ஒரு ப்ராப்ளம் உருவாகுதுன்னா அதை தீர்க்கிறது 3ஆம் பாவகம். 3ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய பிளானட்ஸ் ஏதோ ஒரு 3ஆம் பாவக தொடர்புல இருக்கக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? ஆனால் ரிகவர் ஆகுறதுக்கும் அதுல இருந்து எழுந்து நடமாடுறதுக்கும் அந்த லக்னாதிபதி வலுத்திருக்கணும். சரிங்களா? சரி, சசிகிருஷ்ணன் 6-9-4-0. Why a person success in studies but in studies and work, ஸ்டடிஸ் அண்ட் ஒர்க்ல ஓகே, வேலையிலையும் படிப்புலையும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, சக்சஸ் ஆகுறாங்க, பட் கெட்டிங் இட் வெரி லேட். விச் பிளானட் இன்ஃப்ளூயன்ஸ் திஸ் டிலே இன் பர்சனல் லைஃப்? எனக்கு புரியலையே கேள்வியே. ஒருத்தர் சக்சஸா இருக்காங்க, பட் கெட்டிங் வெரி லேட், சக்சஸ் ஆகுறாங்க லேட்டா, தசாபுத்தி தாங்க, யோகத்தை சேர்ந்ததுதான். ஓகே. ஒரு குழந்தை ராகு திசையில பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரோக்ரஸ்ல ஒரு டல் இருக்கும். ஓகேங்களா? லக்னாதிபதி வலுத்து இருக்கிற பட்சத்துல சமீபத்துல ஒரு ஜாதகம் வந்துச்சு, அவங்க டிக்ளரே பண்ணிட்டாங்க. நம்ம தான் டிக்ளேர் பண்ண மாட்டோம்ல, நம்ம தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சே. நான் இல்லவே இல்லைன்னு தான் சொன்னேன். இல்லைங்க, பூர்ண பௌர்ணமி அமைப்புல பிறந்து லக்னாதிபதி வலுத்து ராகு தசை டிலே பண்ணும், ஆனா இயல்பாக இருப்பாங்க, அப்பா அம்மாவுக்கு மீன ராசியா இருக்கிறீங்க அப்படின்னு. சரிங்களா? இந்த அமைப்புல லேட்டான ப்ரோக்ரஸ் வருது அப்படின்னா உங்களுடைய அவயோக தசை தான் இருக்கும். ஓகேங்களா? அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்த குறிப்பார்த்து உங்களால பண்ண முடியல அப்படின்னா தசை தாங்க. ஓகேங்களா? இதுல என்னன்னா, சகலமும் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களை விட ஒரு முட்டாள் உங்களுக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு பாருங்க, இதுக்கு உங்களோட தசாபுத்தி தாங்க காரணம். அஷ்டம சனி ஜென்ம சனியும் காரணமாக இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்ததாக அவரும் பேர் போடல, இந்த பேர் படிக்கிறதுக்குள்ள நான் பாதி என்ன மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆயிடுறாங்க. சரிங்களா? எம்னு வச்சுக்கோ. வணக்கம் என்ன. சூரியன் சுக்கிரன் அஸ்தகங்கப்படுத்தி நவாம்ச மீன வீட்டில் சூரியன் இருந்தால், சூரியன் சுக்கிரனை அஸ்தகங்கப்படுத்தி, ஓகே, சூரியன் சுபாமைப்புல வந்துட்டாரு, நவாம்சம் மீன வீட்டில் சூரியன் சுக்கிரன் இருந்தால் கன்னி லக்னம் துலாம் ரிஷப லக்னம், கன்னி லக்னம் துலாம் ரிஷப லக்னம், சுக்கிரனின் தசை நல்லா இருக்குமா? இல்லைங்க. அஸ்தகங்கம் ஆயிட்டாருனாலே தன்னோட ஒளியை அப்படியே கொடுத்துட்டு அங்க இவரு இல்லைன்னு எடுத்துக்கோங்க. இதுல இன்னொரு விஷயம் வரும், 9 டிகிரிக்கு கீழே தான் அஸ்தகங்கம் தொடங்கும். 1 டிகிரியில 2 பேர் இருக்கிறாங்க, முழுமையான ஒளி இழப்பு.
ஒரு 3 டிகிரி இருக்கிறாங்க, சுக்கிரனுக்கு லேசா இப்படி பாக்குறாரு, பிளரா பாக்குறாரு. ஒரு 5 டிகிரி தள்ளி இருக்கிறாரு, லேசா ஒத்த கண்ணுல இப்படி பாக்குறாரு. இயல்பாகவே அவருக்கு ஒரு கண்ணு தான், இப்படி ஒரு கண்ணு இப்படி பாக்குறாரு அப்படின்ற மாதிரி வரும். 7 டிகிரியில இருக்காங்க, சுக்கிரன் பாக்குறாரு. ஓகேங்களா? 9 டிகிரியில இருக்காரு, அப்பதான் அஸ்தகங்கம் தொடங்குது, சுக்கிரன் பலமாவே இருக்காரு. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா, ஒரே டிகிரியில சேரும் பொழுது அரசு சார்ந்த அமைப்புகள்ல வந்துருவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு அந்த சூரியன் தசை, சூரியன் சந்திரன் இயல்பாக பாருங்க, சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு தசை வரும்போது சுக்கிரன் வரவே வராது. அதனால அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. சூரியன் அந்த இடத்துல வலுப்பெற்று நல்ல பலனை தருவாரு. ஆனா சுக்கிர தசை வருதுன்னா டிகிரி அமைப்புல பாத்துக்கங்க, இருந்தாலும் பலம் இழப்பு அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? அந்த அந்த ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரு, அவருக்கு கொண்டு ஆக்சிஜன் வைக்கிறோன்றது நவாம்சம். சும்மா ஒண்ணும் இல்லாத ஒருத்தர் கொண்டு நவாம்சத்துல வச்சீங்க அப்படின்னாக்கா காரகம் உங்களுக்கு கிடைக்கும். காரகம் என்ன? ஜட காரகம் என்ன? வீடு, வாகன அமைப்பு, நல்ல லுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். எட்டாயிரம் இதெல்லாம் வந்து நல்ல மாதிரி படுவீங்க. அதே நேரத்துல காமம், தாம்பத்தியம், விருப்பம் இருக்காது. விருப்பம் இருந்தும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காது. ஓகேங்களா? இது சரியா நான் பதில் சொல்லியிருக்கேன்னா நீங்க தான் சொல்லணும். சரி, அடுத்ததாக ஹாய் ப்ரோ, குட் டே. முத்து குடி பழக்கம். ஓ, மதுவா? சாரிங்க. மது குடிப்பழக்கம் அடிமையானவர்களுக்கு எந்த கிரகம்? சனிதான். எல்லாவற்றிலும் கீழ்நிலையாக இருக்கிறது சனிங்க. அது சொல்லும் போது கும்ப மகர ராசிக்காரங்களுக்கு, லக்னக்காரங்களுக்கு கோபம் வரும். தன்னிலை மறந்த 2 அமைப்பை கொடுக்கறது இது. இதெல்லாம் ஜோதிடத்தோட பொக்கிஷம். நீங்க புக்ல எழுதலாம் நான் சொல்ற விஷயத்தெல்லாம். தன்னிலை மறந்த 2 நிலைகளை தருவது சனி. 1வது போதை, 2வது ஆன்மீகம். ஓகேங்களா? இது புரிஞ்சிச்சு உங்களோட புதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு பிரதர், ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? தன்னிலையை மறக்க செய்யக்கூடிய ஒரு கிரகம் சனி. ஓகேங்களா? அதுல 2 விஷயம், ஒன்னு போதை, இன்னொன்று ஆன்மீகம். ஓகேங்களா? இதனோடு சரி, எப்படி இதனா ஜாதகத்துல கண்டுபிடிக்கிறது? சனி சந்திரன் சேர்ந்திருக்கிறது பாருங்க. இயல்பாக லக்ன அடிப்படையில பாருங்க, கும்ப லக்னமாக இருப்பாங்க, கும்பராசியாக இருப்பாங்க. இந்த மாதிரியான தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு லக்னாதிபதி யாருன்னா சனி. ஓகேங்களா? இன்னொருத்தரை கண்ட்ரோலே பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறவர் புதன், சாரி செவ்வாயும் சூரியனும். அப்ப தன்னை இன்னொருத்தர் கீழே சரண்டர் பண்றது, கீழ்நிலையான அமைப்புகளை பண்றது, அழுக்கு குளிச்சுட்டு குடிச்சிட்டு ஒரு மாதிரி அழுக்கான இடங்கள்ல இருக்கிறது, இதெல்லாம் சனி சந்திரனுங்க. இதுல பெரிய உயர்நிலையில இவர் வந்து ஒரு பார் வச்சிருக்காரு, இல்லைங்க இவர் வந்து ஒரு பியர் கம்பெனியோட லீடரா, இது போஸா இருக்கிறாருன்னா சனி சந்திரன் சேர்ந்து இந்த இடத்துல சந்திரன் ஸ்தான பலத்தோட 10ஓட அமைப்புகள்ல தொடர்புல இருப்பாரு. ஓகேங்களா? சனி கெடுக்கக்கூடியவர், சந்திரன் தண்ணீர், 2 சேர்ந்தா கெட்டு போன தண்ணீர். ஓகேங்களா? வணக்கம் ப்ரோ, கிவ் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் மாந்தி. இது சொல்லியிருக்குமே. சரி, மாந்தி என்னோட ஜாதகத்துலங்க, நான் என்னோட இதுல ஹாரோஸ்கோப் கட்டத்துல மாந்தின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அன்னைக்கு கூட ஒரு நண்பர் பார்த்தாரு, மாந்தி இருக்கிற கிரகம் என்ன, மாந்தி இருக்கிற இடம் என்ன பண்ணும் தெரியுமா விக்கி, அப்படி தெரியுமா விக்கி, இப்படி தெரியுமா விக்கின்னு சொல்ல விஷயம்லாம் பேசிட்டு இருந்தாரு. மாந்தின்றது நீங்க கணக்குலயே எடுத்துக்காதீங்க, நவகிரகம்ன்றது தான் நம்மளோட அமைப்புல. மாந்திக்குன்னு எக்ஸ்ட்ராவா எங்கேயும் எதுவுமே சொல்லப்படல. இது வந்து பிரச்சனை முறைகளுக்காக, இது ஏற்கனவே இப்ப சொன்ன மாதிரி இருக்கு, பிரச்சனை முறைக்காக எடுத்த விஷயம். எது காணாம போச்சு, கிடைக்குமா, எந்த திசையில பார்த்து ஓடி போச்சு, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறது மாந்தி. மாந்திக்கும் ஜோசியத்துக்கும் பெரிய அளவுக்கு சம்மந்தம் இல்லைங்க. அதுக்குள்ள பூந்து மாந்தியில பலன் இருக்குன்னு தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க காணாம போன ஜோசியராயிருவீங்க. சரிங்களா? சோபியா பி பாய். ஓகே, அடுத்ததாக வெங்கட். வணக்கம் ப்ரோ, அருமையான விளக்கம், நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. விக்னேஸ்வரன், பூஜா, ரொம்ப நன்றி. வணக்கம் ப்ரோ, வர்க்கோத்தமம் பற்றி உங்களின் கருத்து. உதாரணத்துக்கு மீன லக்னத்துக்கு செவ்வாய் ஏழில் அமர்ந்து வர்க்கோத்தமம் அடைந்தால் தசையில் என்ன தரும்? ஓகே, வணக்கம். வர்க்கோத்தமம் பத்தி உங்களின் கருத்து என்ன? உதாரணத்துக்கு மீன லக்னத்தில் 7 செவ்வாய் தனித்து வர்க்கோத்தமம் அடைந்தால் செவ்வாய் தசையில் என்ன செய்யும்? வர்க்கோத்தமம் அப்படின்னா என்ன? வர்க்க உத்தமம். ஓகேங்களா? வர்க்க உத்தமம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்ப ஒரு ஒரு ராசி கட்டத்திலையும் ராசி கட்டத்திலையும் நவாம்ச அமைப்புகள்லையும் ஒரு பிளானட் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது அது ஆட்சிக்கு நிகரான பலத்தை பெறுகிறது அப்படின்ற மாதிரியான சில அமைப்பு சொல்லுது. ஓகேங்களா? ஆனா அப்படி பண்ணி பார்த்ததுல என்னுடைய ஜாதகத்துல ஒரு பிளானட் வர்க்கோத்தமம் அவரு ஆட்சிக்கு நிகரான பலனை செய்யறாரா அப்படின்னு கேட்டா இல்லை. ஓகேங்களா? சரி, அடுத்ததாக 7ல இருந்தா என்ன பண்ணுவாரு? திருமண டிலே பண்ணுவாருங்க. ஓகே, இதுவே அப்படியே திருப்புங்களேன். கன்னி லக்னமாக இருந்து 7ல செவ்வாய் இருந்தாருன்னா செவ்வாய் திசை உங்களோட கணவரையோ மனைவியோ பார்ட்னரையோ கெடுக்கும், பிரிக்கும். ஏன்னா லக்னத்தின் அட்டமாதிபதி, கெடுதல்களை பண்ணக்கூடிய செவ்வாய். அப்படியே மீன லக்னமா போனீங்க அப்படின்னா அவர் இருக்கிறது பகை வீடு தான்.
முடிஞ்ச அளவுக்கு முதல்ல கெடுக்க வேணாம் பார்ப்பாரு. ஓகேங்களா? என்ன செய்வாரு? இந்த இடத்துல கோச்சார நிலைகளையும் 7ஆம் அதிபதி நிலையையும் லக்னாதிபதி நிலையையும் பாத்துக்கங்க. கோச்சாரத்துல அஷ்டம சனி வந்துட்டாரா என்ன பண்ண போறாரு? உங்க பார்ட்னருக்கு நோயை கொடுக்க போறாரு. உங்க பார்ட்னருக்கு விபத்தை கொடுத்து பிரிக்க போறாரு. இப்படின்ற மாதிரியான அமைப்பு வந்துடும் அஷ்டம சனியாக இருந்தா. ஓகேங்களா? இதே திருப்பி இருந்தீங்கன்னா கன்னி லக்னமா இருந்தா 7ல இருந்தா டிவோர்ஸ் கொடுக்க போறாருன்னு வரும். ஓகேங்களா? இல்ல கணவர் உயிரிழக்க போறாருன்னு வரும். 7ல செவ்வாய் இருந்தாலே கெடுப்பாரான்லாம் கேட்காதீங்க. மீன லக்னத்துக்கு செவ்வாய் நண்பர் தான். அவர் அங்க இருந்து லக்னத்தோட தொடர்பு கொண்டது. உங்களுக்கு கோபம் இருக்கும். செவ்வாய் தசை முழுக்க எரிச்சலா இருப்பீங்க, கோபமா இருப்பீங்க, பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கொஞ்சம் வலிமையா ஃபீல் பண்ற அமைப்புகள் இருக்கும். இந்த செவ்வாய் சுபநிலை அடைகிறாரான்னு பாத்துக்கோங்க. கூடவே புதன் இருக்காரா, உச்சனின் வீட்டுல இருக்காரான்னு பாத்துக்கோங்க. எந்த வேற சுபர் தொடர்புல இருந்ததுன்னா இங்க செவ்வாய் இன்னும் நல்ல பலன்களை, சும்மாவே 7ல இருந்தா தாமத திருமணத்தை மட்டும் தான் கொடுப்பாரு. நல்ல பலன்கள் இருக்கும் செவ்வாய் திசையில. ஓகேங்களா? இன்னும் சுபர் தொடர்புல வரும்போது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஓகேங்களா? இந்த மாதிரியான அமைப்புல எடுத்துங்க. சும்மா செவ்வாய் 7ல இருந்தாருன்னா அதை கெடுப்பாரு, இதை கெடுப்பாரு, செவ்வாய் தோஷம் அப்படிலாம் வராதிங்க. மீன லக்னத்துக்கு அவரு 2 9க்கு அதிபதி, நண்பர், குருவின் நண்பர். அப்ப கெடுதல்கள் இருக்காது. அவர் ஒரு கால் சுபர்ல அந்த கால் சுபரின் நல்ல தன்மைகளையும் மிச்சம் முக்கால் பாபர்ன்றது மத்த எதிரி லக்னங்களுக்கு. ஓகேங்களா? இந்த அமைப்புல பாத்துக்கோங்க. அவர் எந்த சுபர் தொடர்புல இருக்காரு அப்படின்றதும் பாத்துக்கோங்க. சரிங்களா? சரி, இன்றைக்கு எல்லா கேள்வியும் உண்மையாகவே எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு. இந்த கேள்வியும் சரி, ஜோதிட விதிகள் 8ல உண்மையான நிறைவான நல்ல கேள்விகள் கேட்டிருக்கீங்க. இதே மாதிரி கேள்விகள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இந்த மச்ச மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுன்றத தெரியாதா சொல்லிடுவேன். நான் அதுல கொஞ்சம் ஹானஸ் ரொம்ப. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.